நேர்மை தவறேல் சிறுகதை. ஒரு நகரத்தின் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்தது. இந்த வீட்டில் உள்ள அனைவரும் இந்த நாய்க்குட்டியை ரொம்ப செல்லமாக வளர்த்தார்கள். தினமும் வேலைக்கு போகிற வீட்டோட தலைவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகும் வேலையை அந்த நாய்க்குட்டி செய்தது. கூடையில் வைக்கிற சாப்பாட்டு கிண்ணத்தை கீழே சிந்தாமல் சரியாக தன்னோட எஜமானருக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் அந்த நாய்க்குட்டி. அதனால் அந்த நாய்க்குட்டிக்கு அந்த வீட்டில் ரொம்ப மரியாதை. இதை பார்த்த பக்கத்து வீட்டு நாய்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. அதனால் தினமும் சாப்பாடு கொண்டு போகிற நாய்க்கு அறிவுரை சொல்லி அந்த சாப்பாட்டை சாப்பிட பார்த்தது மற்ற நாய்கள் கூட்டம். ஆனால் அந்த நாய்கள் கிட்டே இருந்து தப்பித்து தன்னோட எஜமானருக்கு சாப்பாட்டை சரியாக கொண்டு போய் சேர்த்துவிடும் அந்த நாய்க்குட்டி. கொஞ்ச நாள் கழித்து அந்த நேர்மையான நாய்க்குட்டியை கிண்டலும் கேலியும் செய்ய தொடங்கியது அந்த நாய்கள் கூட்டம். அதை கேட்டு சங்கடப்பட்ட அந்த நாய்க்குட்டி அன்றைக்கு சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பித்தது. இதை பார்த்த மற்ற நாய்கள் எல்லாம், இங்கே பாருங்க, இதுதான் நம்பிக்கையான நாய். இத்தனை நாளாக ஊரை ஏமாற்றிவிட்டு இன்றைக்கு எஜமானரோட சாப்பாட்டை சாப்பிடுகிறது பாருங்கள் என்று சொல்லியது. மற்ற நாய்களோட கேலி கிண்டலுக்கு ஆளான நேர்மையான நாய் தன்னோட நேர்மையை தவற விட்டதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு தன்னோட எஜமானரிடம் மன்னிப்பு கேட்டு தன் தவறை மாற்றிக்கொண்டது.